நாம் எல்லோரும் ஜாக் டோர்சி ட்விட்டர் தலைவர சில ஆண்டுகளுக்கு முன்பு வர்காதத் மற்றும் மற்ற எல்லா இசோவி லிபரல்களுடன் அந்த பலகையில் பிடித்து நிற்கும் புகைப்படத்தை பார்த்திருக்கிறோம். அவர் பிராமணிய பிதாவாதத்தை நசுக்குங்கள் என்று எழுதப்பட்ட பலகையை பிடித்திருந்தார். அப்படி என்றால் நாம் பிராமணிய பிதாவாதத்தை கீழே தள்ள வேண்டுமா? ஜாக் டோர்சி என்பவர் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் கவனிக்கத்தக்க ஒரு உதாரணமாக இருக்கிறார். பாருங்கள், அவர் ட்விட்டர் போன்ற ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்குகின்ற அந்த பொறுப்பை ஒரு பெண்ணிடம் விட்டுவிடவில்லை. அவர் அதை மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் தானே முன் வந்து செய்தார். இது உண்மையில் மிகவும் ஆணாதிக்க மனப்பான்மையின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம் என்பது இன்றைய காலத்துல பிராமணியத்துக்கு சமமான ஒன்றாகவே உள்ளது. ஆகவே ஒரு கோணத்துல பார்க்க போனா இது பாரம்பரியமான பழைய காலத்து பிராமணர்களை முற்றிலுமாக புறக்கணித்து ஒதுக்கி வைக்கின்ற ஒரு புதிய வகை பிராமணராகும். ஆனால் இது சரிதான். அவர் இன்றைய சமூகத்துல மிகவும் பரவலாக காணப்படுகின்ற ஒரு பொதுவான மனநிலையை தொடுகிறார். பொதுவாக உயர்வானவர்களையும் குறிப்பாக பிராமணர்களையும் குற்றம் சொல்கிறார். அதாவது அவர்கள் கீழ் சாதியினரை அடக்குபவர்களாக இருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. இத கூட மோசமாக்குவது என்னவென்றா, பின்னணியில் தொலைவில் அதிகமாகவே அல்லது குறைவாகவே உணர்ந்து பலருக்கும் ஆரியர் படையெடுப்பு கோட்பாடு உள்ளது. அது சாதி அமைப்பு என்பது உண்மையில் நாட்டினரை அடக்குவதாகும் என்று சொல்கிறது. மேற்கிலும் வடமேற்கிலும் இருந்து வந்த காலனியாளர்களா அவர்கள் மேல் சாதிகளை உருவாக்குனாங்க. அதனால பிராமணர்கள் உண்மையில் பிற்கால காலனியாளர்களான பிரிட்டிஷ் போன்றவர்களின் ஆரம்ப காலத்து உறவினர்களா இருக்கிறாங்க. அதனால் இந்தியாவின் விஷயத்துல காலனி ஆதிக்கம் குறைந்தது அதிகாரப்பூர்வமா 1947 முதல் நிறுத்தப்பட்டு விட்டது. ஆனா பிராமணர்களால நிகழ்ந்த இந்த மிகவும் பழமையான காலனி ஆதிக்கம் இன்னும் சில அளவுக்கு தொடர்கிறது.